இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸில் ஒருத்தவங்க இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்க கேட்ட சாங்கை வச்சு நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு என்னென்ன சாங்கை வச்சு நான் வீடியோ போட நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு நான் 2 ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 ப்ரீசெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்புட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட் மார்க்கு சேகஃபின் 2 ப்ரீசெட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட்டை வந்து இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் நான் உங்களுக்கு வெறும் சாங்கும் இந்த மாதிரி பீட் மார்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன், வேறு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜஸை வந்து ஆட் பண்ணணும். இதில் உங்களோட இமேஜ் வந்து எங்கெங்கே ஆட் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி டபுள் பீட் மார்க் கொடுத்துருப்பேன். கரெக்டாக அதை மூவ் பண்ணி வந்துகிட்டே இருந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன். இந்த 5.26 செகண்டில் இந்த இடத்துல உங்களோட இமேஜ், அதுக்கடுத்து அதே மாதிரி அடுத்து ஒரு டபுள் பீட் மார்க் கொடுத்துருப்பேன். இந்த 16.16 செகண்ட் இந்த இடத்துல ஒன்று, இதே மாதிரியே லாஸ்ட்டில். ஸோ இந்த 3 இடத்துல மட்டும்தான் உங்களோட இமேஜை ஆட் பண்ணணும். மீதி இருக்க எல்லாத்துலையுமே நீங்கள் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி இமேஜில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதவே காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டைலில் இருக்க மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ் தான் நான் பார்த்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இமேஜஸ் வந்து எடுத்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜை எப்படி ஈஸியாக அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சா? இதுக்கு அடுத்து இனி மீத இருக்க அந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் அப்படின்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 3 எஃபெக்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம பண்ண போகிறது இந்த லாஸ்ட் இருக்க பதிலாக இந்த எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லாஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த காப்பி ஆல் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்டும் காப்பி ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட், அதாவது நம்ம இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் எங்கெங்கெல்லாம் டபுள் பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா நம்மளோட இமேஜஸ் எங்கெங்கே இருக்கோ, ஸோ கரெக்டாக இப்போ என்னோட இமேஜ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி அந்த எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து நான் எங்கே டபுள் பீட் மார்க் வச்சுருக்கணும் இல்லை நம்மளோட இமேஜ் எங்கே ஆட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த இமேஜில் போய் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து லாஸ்ட்லேயே ஒரு இமேஜ் நம்மளோட இமேஜ் தான் ஆட் பண்ணியிருப்போம். அந்த டபுள் பீட் மார்க் வச்சு அதுலேயும் நம்ம இந்த லாஸ்ட் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் எஃபெக்ட்டை நம்ம வெறும் 3 இமேஜில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நீ மீத இருக்கிறதுல அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே சேகஃபைட் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி நமக்கு மீத இருக்குது இந்த லாஸ்ட் இருக்கிறது முடிஞ்சிச்சா, இனி மீத இருக்குது இந்த ஃபஸ்ட் இருக்க 2 தான். இந்த 2ல் இப்போ மொதல் இருக்க எஃபெக்ட்லேருந்தே போகலாம். ஸோ மொதல் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் கரெக்டாக ஃபஸ்ட்டு இமேஜ் பதிலாக அதில் வந்து இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து ஒரு இமேஜை விட்டிங்கன்னா நமக்கு டபுள் பீட் மார்க் வந்துடும். இதில் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா, ஸோ இதுக்கு அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அதில் கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டே போங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு அடுத்து இந்த டபுள் பீட் மார்க் வந்துச்சுன்னா இது முடிஞ்சு அந்த ஸ்டார்டிங் இமேஜ்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த மொதல் எஃபெக்ட்டை மட்டும் ஈஸியாக ஆட் பண்ணிட்டாலே போதும். அதை வச்சு மீத இருக்க எல்லாத்துக்குமே எஃபெக்ட்டை ரொம்ப ஈஸியாகவே ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வர நம்ம இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து மீத இருக்க ஒரு சில இமேஜ் மட்டும் அடுத்து இருக்க எஃபெக்ட். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். அப்படியே பேக் வாங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி மீத இருக்கிறது என்ன, இந்த 2வது இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவில் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். இதையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி முடிச்சதும் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரி எடிட் பண்ணுற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது இந்த 2வது இமேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இந்த இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இப்போ ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரியே அடுத்து இந்த டபுள் பீட் மார்க் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜில் ஆல்ரெடி மொதல் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து மூவ் பண்ணி அந்த 2வது இமேஜ். ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மெதுவாக அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வரும்போது எந்த இமேஜில் எந்த எஃபெக்ட்டுமே இல்லாமல் சும்மா இருக்கோ ஸோ அந்த இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்மகிட்ட மீத இருக்குது இந்த ஒரு எஃபெக்ட் தான். ஸோ மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி
இந்த லாஸ்ட் எஃபெக்ட்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கோட ஆட் பண்ணால் உங்களுக்கு எடிட் பண்ண இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்க எல்லா இமேஜஸ்க்கும் எஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லாம் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.